Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே கூடி வந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அளவற்ற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence to meditate the word of God this morning. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. எல்லாமே நன்மையாய் செய்கிறவர். He does everything for our good. நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக அறிந்தவர். He knows our heart completely. நம்முடைய தேவை அறிந்து இன்றைக்கு நமக்கு வேண்டிய சத்தியங்களை கர்த்தர் தாமே நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. He knows our needs and may the Lord reveal the truth that is required for today. கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு இடைபடும்படியாக ஜெபத்தோடு அவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். Let us go into the presence of the Lord with a prayer that the Lord may intercede with us. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our gracious and merciful Father, we thank you with a grateful heart. இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய வேதத்தோடு உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் பிரவேசித்து காத்திருக்கிறோம். Lord, we once again, Lord, we humble ourselves and commit to your presence and we wait at your presence with the word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. Lord, how sweet is your word, Lord. அது எவ்வளவு ஆழமானது. Lord, how deep is your word, Lord. எங்களுடைய உலக ஞானத்தினாலோ படிப்பினாலோ இதை நாங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டவரே. Lord, we cannot learn this, Lord, through our worldly knowledge and our education, Lord. இவைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் சத்தியமாயும் இருக்கிறதப்பா. Lord, everything is filled with your spirit and word, Lord. ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவைகளை நிதானிக்க முடியும் என்று வாசிக்கிறோம். Lord, we need a man of spirit can discern that is spiritual. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு போதித்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். Lord, today, Lord, teach us that we may know the spiritual truths and that Lord may open our eyes today, Lord. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord, let us not only be hearers of the word but also doers of the word, Lord. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and everyone who are listening to this, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக 180 தியானங்களை நாம் நீதிமொழிகளில் நாம் தொடர்ந்து கவனிக்கிற இந்த தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். I once again welcome you all to this 180 devotions that we do from the book of Proverbs. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. May the Lord make this time a blessed one to us. இன்றைக்கும் நாம் தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். Let us once again read from Proverbs chapter 3 and verse 34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். Surely he scorns the scornful but gives grace to the humble. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். He gives grace to the humble. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்முடைய தேவன் தாழ்மை விரும்புகிற ஒரு தேவன். Our God is a God who desires humility. தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர். He exalts the humble. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். He gives grace to the humble. தாழ்மை உள்ளவர்கள் மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். The Lord is delighted over the humble. தாழ்மை உள்ளவர்களை புறக்கணிக்காத தேவனாய் இருக்கிறார். He is a God who never neglects the humble. ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. And it is God's expectation that the life of every person should be humble before the Lord. நம்முடைய வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதங்கள் தாழ்மையிலிருந்து தான் முளைக்கிறது. The greatest blessings of our life also blossoms only from the humility. நான் சொல்லுவேன், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கு மாத்திரம் தாழ்மை மாத்திரமல்ல. So it is not only this humility is required only for our personal life and for also our family. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கூட மக்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. If you read in the Bible teaches that if a nation ought to be blessed, then the people over there should also humble themselves. நீங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்களேன். If you read 2 Chronicles chapter 7 verses 13 and 14, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். If I shut up heaven that there be no rain, or if I command a locust to devour the land, or if I send pestilence among my people, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். Look at the word the Lord says. ஆண்டவர் ஒருவேளை வானத்தை மழையில்லாதபடி அடைத்து விடும்போது, if the Lord shut up heaven that there will be no rain, தேசத்துல வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை எல்லாம் பாழாக்கும் போது, when the locusts come over the land and devour the entire land, ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு கொள்ளை நோயை அனுமதிக்கும் போது, or if the Lord permits a pestilence among the people, ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஜெபம் பண்ணுங்க. the Lord says you have to pray, அந்த ஜெபத்திற்கு நான் செவி கொடுப்பேன், and I will hear your prayer, உங்கள் பாவத்தை மன்னிப்பேன், and I will forgive your sin, உங்கள் தேசத்தை வாதனை செய்கிற வேதனைக்குள்ளாக்குகிற அழிக்கிற இந்த பொல்லாத கொடுமையான வாதைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை நான் தருவேன். and I will deliver you from all the pestilence and all the wickedness and all the things that is coming upon your land and heal your land. ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் செழிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னால என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும். Before the Lord could hear our prayers and Lord could forgive us and heal our land, the first thing the Lord expects from the people is that the people who are called by my name should humble themselves and then pray. ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் துவங்குவது தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்துவதிலிருந்து தான் துவங்குகிறது. The beginning of the blessing of a nation begins from the humility of the people of the land. நான் நினைக்கிறேன் மனிதனுடைய விழுந்து போன மனிதனுடைய பெரிய போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை தாழ்த்துவது தான். So the greatest struggle the fallen man had encountered is humbling himself. இன்றைக்கு வரைக்கும் மனிதன் போராடுகிற ஒரு பெரிய பிரச்சனை தன்னை தாழ்த்துவதில் தான். The greatest problem the man is dealing even today is humbling himself. நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்கினதுன்னு கேட்டா பாவத்திற்கெல்லாம் காரணமா இருக்கிற பிசாசானவன்ட்டு தான் அது துவங்குது. So if you ask where did this problem start, it actually started from the root of the sin, that is from devil. சாத்தான் லூசிஃபர் தன்னை தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் உயர்த்துவதற்கு அவன் எடுத்த தீர்மானம் அவனை மேலிருந்து கீழே தள்ளப்படுவதற்கு காரணமாயிருந்தது. Lucifer, who took a decision to exalt himself over the throne of God, that was the reason for God to push him down into the hell. அவனால் ஆளுகை செய்யப்படுகிற மக்களும் தங்களை தாழ்த்துவதில் தான் பெரிய போராட்டம் அவங்களுக்கு இருக்கு. And people who are ruled by him, they also have a great struggle in humility. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, what is more surprising here, கடைசி நாட்களில் இயேசுவின் வருகைக்கு பின்பாக ரகசிய வருகைக்கு பின்பாக ஒரு பெரிய கொடுமையான உபத்திரவ காலம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களை சந்திக்க போகிறது. So in the last days after the rapture of Jesus Christ, there's going to come a very days which going to be very terrible in this world. 7 வருஷம் பயங்கரமான உபத்திரவத்தின் காலமாய் மாற போகிறது. And there's going to be 7 years of tribulation in this world. இந்த உபத்திரவத்தின் காலத்திலே உலகத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட போகிறது. And during this time of tribulation, the wrath of God ought to be poured upon this world. நீங்கள் அந்த உபத்திரவம் படுகிற வேளையில கூட ஜனங்கள் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறதற்கு எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றத வேதத்துல வாசிக்கலாம். And you can read in the Bible, even at the time of tribulation, you can see how much people struggle to humble themselves before the Lord. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read Revelation chapter 6 verse 8 and 9, அங்கே 4வது கலசம் என்ன செய்கிறதுனா ஊற்றப்படுகிறது. here we can read that the 4th bowl is being poured out. அவன் அந்த தூதன் சூரியன் மேல் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றுகிறான். Here the 4th angel poured out his bowl on the sun. தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And power was given to him to scorch men with fire. 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த
உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. And men were scorched with great heat, and they blasphemed the name of God who has power over these plagues, and they did not repent and give him glory. கவனித்தீங்களா? Did you notice it? இவ்வளவு உச்சக்கட்ட வாதையில உடம்பெல்லாம் தகித்துட்டு இருக்கிற வேளையில இப்பயாவது நம்ம தேவன்கிட்ட தாழ்த்துவோம் மனம் திரும்புவோன்ற எண்ணம் அவங்களுக்கு வரலையா? இன்னும் அவங்க தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பாம தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டிருந்தாங்கன்னு பார்க்கிறோம். Here we can read, even at this time of tribulation where they were totally scorched with great heat, they did not have a heart to repent and give glory to God, rather they blasphemed the name of God. நீங்க அடுத்த கலசமாகி 5ஆம் கலசம் ஊற்றப்பட்ட போது நடந்ததை பாருங்களேன். And when you read the next bowl, which is the 5th bowl that was poured on the earth, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்க. Revelation chapter 16 verses 10 and 11. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான், அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. Then the 5th angel poured out his bowl on the throne of the beast, and his kingdom became full of darkness. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு 11ஆம் வசனத்துல தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்று வாசிக்கிறோம். And they gnawed their tongues because of the pain, they blasphemed the God of heaven because of their pains and their sores, and did not repent of their deeds. பாத்தீங்களா? இங்க Did you notice here? அவங்க உடம்பு பெரிய வருத்தத்துக்குள்ள போயிடுது. Their entire body was taken into a kind of pain. அவங்க அநேக புண்களால் வாதிக்கப்படுறாங்க. And they are plagued with many sores. இவ்வளவு பிரச்சனை நடுவுல கூட பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு முன்பாக தாழ்த்தணும்ன்ற மனம் அவங்களுக்கு வரல. But even in this situation, they did not have a heart to repent and humble themselves before the Lord. அதற்கு பதிலாக தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள்னு பார்க்கிறோம். Instead we read, they blasphemed the God of heaven. நீங்கள் அடுத்தது 7ஆம் கலசம் ஊற்றப்பட்ட பொழுது நடந்ததை பாருங்களேன். And when you read what happened when the 7th bowl was poured, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை வாசிப்பீர்களானால், Revelation chapter 16 verses 17 to 21, 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான், அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லுகிற பெருஞ்சத்தம் பிறந்தது. Then the 7th angel poured out his bowl into the air, and a loud voice came out of the temple of heaven from the throne saying, "It is done." சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியில் மேல் உள்ள மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. And there were noises and thunderings and lightnings, and there was a great earthquake, such as a mighty and great earthquake has not occurred since men were on the earth. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காய் பிரிக்கப்பட்டது. And now the great city was divided into 3 parts. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. And the cities of the nations fell. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. And great Babylon was remembered before God to give her the cup of the wine of the fierceness of his wrath. தீவுகள் யாவும் அகன்று போயின. Then every island fled away. பர்வதங்கள் காணப்படாமல் போயின. And the mountains were not found. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. And great hail from heaven fell upon men. பெரிய பட்டியலே இருக்கு. இவ்வளோ பயங்கரமான மனுஷன் உண்டான நாள் முதல் அவன் இதுவரைக்கும் பார்க்காத வேதனை இந்த பூமியின் மேல் அனுப்பப்பட போகிறது. So there's going to happen a great many tribulation, great many pains which man has not witnessed right from the time he was on this earth. ஆனால் 21ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை பாருங்க. But when you read the second part of verse 21, அந்த கல் மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். and because of the great hail that fell upon men, men blasphemed God. அதாவது இவ்வளோ பெரிய கொடுமையிலே ஆகிலும் ஐயோ இவ்வளோ ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறாரே, இவ்வளவு நம்மை வாதிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே, அவருக்கு முன்னாடி நடுங்கி அவரை மகிமைப்படுத்தணும்னு நமக்கு தோணல. அந்த நேரத்தில் கூட தேவனை தூஷித்தான்னு பார்க்கிறோம். Even amidst this great plague and tribulation, they did not have a heart to think that we have such a kind of great almighty God, and we
are supposed to tremble and fear God and humble ourselves and glorify God, but rather they blaspheme God here. நீங்கள் பார்ப்பீர்களானா ஏன் இந்த பிரச்சனை மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, தாழ்மை என்பது விழுந்து போன மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவம் இல்லை என்பதுதான் சத்தியம். So the reason why this kind of a habit is found in men is because humility is not a natural habit of fallen man. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? Why do I say this? நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read 1 John chapter 2 and verse 16, ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of the life is not of the Father, but is of the world. அப்போ அர்த்தம் என்ன? So what does it mean? இது தேவனிடத்திலிருந்து வர்ற ஒரு சுபாவம் கிடையாது. This is not a character or habit that is incurred from God. இது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு சுபாவம் கிடையாது. This is not a character that descends from heaven. இந்த மனத்தாழ்மை இல்லாமல் பெருமை எங்கிருந்து வருதுன்னா உலகத்திலிருந்து வருகிறது. This pride comes from this world. உலகத்தின் அதிபதி யார்? Who is the ruler of this world? பிசாசானவன். He is the Satan. அப்போ அவனிடந்து எழும்பின இந்த பெருமை உலகத்திலிருந்து மனிதனுக்கு என்ன பண்ணுதுன்னா ஊடுருவி வருகிறது. This pride that arises from him, this comes into man and also into this world. ஆகவே தான் மனுஷன் தன்னை தாழ்த்துவதற்கு படாத பாடுபடுறான். That is why man is struggling to humble himself so much. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இந்த பெருமை என்கிற துர்குணத்தை பிசாசானவன் இயேசுவுக்கும் சோதனையாக கொண்டு வந்தான் என்பதை வேதத்தில் வாசிக்க முடியும். We can also read in the Bible that Satan brought this pride, which is an evil thing, as a temptation to Jesus as well. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம வாஸ்த வசனத்துல 3 விதமான காரியங்கள் உலகத்திலிருந்து வருகிறதுன்னு போட்டிருக்கு. So when we you know from the verse that we read, there are 3 things that comes from this world. என்னது அது? What are they? மாம்சத்தின் இச்சை, The lust of the flesh, கண்களின் இச்சை, the lust of the eyes, ஜீவனத்தின் பெருமை, and the pride of life. இத மூன்றையும் நீங்க பார்ப்பீங்களானா இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட 3 சோதனைகளுக்கு அப்படியே நிகராக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். So if you read all these 3 things, you can see that they remain parallel with the temptation where in Satan's temptation of Jesus. நீங்கள் உதாரணமாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். For example, you have this Luke chapter 4 first 12 verses in your heart. அங்க பார்ப்பீங்களானா முதலாவது வர்றது பாத்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சை. எப்படி வந்ததுன்னு கேட்டா, பசியாயிருந்த இயேசுவை பார்த்து இவன் என்ன செய்யறான்னா, நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் என்று தூண்டுகிறான். So here the first thing comes the lust of the flesh. How it comes here this way, where Satan urged Jesus to turn the stones into bread when Jesus was hungry. இரண்டாவது நம்ம பார்ப்போமானா கண்களின் இச்சை. The second one is the lust of the eyes. அது எங்க இருந்து வருகிறதுன்னு கேட்டா, பிசாசு இயேசுவை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கண்களால காண்பிக்க பார்க்கும்படி செய்து, இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்னாடி பணிந்து கொண்டா நான் கொடுத்துருவேன் என்று சொல்லி இயேசுவை சோதித்தான். So this second one comes where this devil took him to a high mountain. He showed him all the kingdoms of the world in a moment of time, and then he said, if you just bow down and glorify and worship me, I will give you all things of this earth. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. And third one, the pride of life. இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி வெளிப்பட்டதுன்னு கேட்டா, இயேசுவை உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து குதிக்கும்படி சொல்லி, நீர் தேவகுமாரனானால் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவனுடைய தூதர்கள் உம்மை ஏந்தி கொள்வார்கள்னு போட்டிருக்கே. அப்போ உம்மை ஏந்தி கொள்வார்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய சாதனை, அப்படி நீங்க செய்து உங்க பெருமை நிலைநாட்டுங்கன்னு தூண்டுறான். So the third one, this pride was actually encouraged. Actually, it was revealed by when Satan encouraged him to jump off the pinnacle of a temple, where he said that he shall give his angels charge over you to keep you. Therefore, he can also show up the pride by making this miraculous accomplishment. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த சோதனையின் 3 பகுதி இயேசுவுக்கு மாத்திரமல்ல, முதலாம் ஆதாமாகிய அல்லது முதலாம் மனிதனாகிய ஏவாளுக்கும் இதே சோதனை இதே வரிசையில் வருகிறது நீங்க பார்க்கலாம். So these 3 aspects of temptation is not only shown in the life of Jesus, but it also occurred in the life of Eve, who was the first woman. முதலாவது சொன்ன மாம்சத்தின் இச்சை. First I told you the lust of the flesh. அது எங்க பார்க்கிறோம்? Where can we see that? ஆதியாகமம் 3:6ல in Genesis 3:6, அந்த கனியை பார்த்தபொழுது அது புசிப்புக்கு நல்லது என்று கண்டாள். So when she saw the fruit, she found that was good for food.
ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா கண்களின் இச்சை. And second one, the lust of the eyes. அது எங்கே பார்க்கிறோம்? அதே வசனத்துல அது பார்வைக்கு இன்பமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். Where we read that it was delight to the eyes. அதே போல மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. And third one, the pride of life. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? அந்த கனியை கண்ட பொழுது அது புத்தியை தெளிவிக்கத்தக்கதாக இருக்கிறதாக, தன்னை பெரிய ஒரு ஞானியாக மாற்றிவிடும் என்கிற பெருமையின் உணர்வு அவளை தூண்டினது. So when she saw that the tree was desirable to make one wise, this actually made her to have a boastful pride of life. நான் சொல்லுவேன், இந்த மூன்று விதமான சோதனைகள் ஒரு முக்கியமான சோதனை பெருமை. So the most important temptation among these three is pride. ஒருவனுடைய விழுகைக்கு முன்பாக போவது பெருமை. Pride goes before fall. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சோதனையில, இந்த பெருமையில ஏவாள் விழுந்து போனாள். And Eve fell in this kind of temptation. அது அவளுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. That is a great warning. நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. That is a great warning to us. ஆனால் அதே வேளையில But at the same time, இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவுக்கு இதே சோதனை வைக்கப்பட்ட போது, when the same temptation occurred in the life of Jesus, who was the second Adam, இயேசு தோற்று போகல, இயேசு பிசாசை ஜெயித்தார். Jesus was not defeated, but he conquered Satan. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. So we could get a great hope when we see that. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாய் மாற முடியும். So that we can also become conquerors in Jesus Christ. நீங்கள் மனுஷனை, ஏவாளை பார்த்தால் நீங்கள் தோற்று போவீங்க. If you look at Eve, that is human, you will be defeated. ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தால் நீங்கள் ஜெயங்கொள்ளுவீர்கள். But when you look at our Lord and Savior Jesus Christ, you will succeed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த தாழ்மைக்கு இயேசுவே ஒரு முன்னுதாரணமாக நமக்கு இருக்கிறார். And we have Jesus as an example for this humility. ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, That's why if you read Matthew chapter 11 and verse 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். here Jesus said, take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and you shall find rest unto your souls. என்ன கற்றுக்கொள்ளுங்கள்? What you have to learn? நான் சாந்தமாகவும் இருக்கிறேன், மனத்தாழ்மையாகவும் இருக்கிறேன். For I am meek and lowly in heart. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்த்தா போதும். If we want to learn humility, we have to look at Jesus. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அவரே நமக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். He is the best example for us. நான் சொல்லுவேன், இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. There are 3 important reasons to learn humility. ஒரு காரணம், முதலாவது என்னவென்றால், இந்த தாழ்மை என்பது இயேசுவினுடைய சுபாவமாய் இருக்கிறது. The first thing is humility was a character or practiced by Christ. இரண்டாவது, இந்த தாழ்மை என்பது நாம் மேன்மை அடைவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரே வழியாக இருக்கிறது. Second, humility is the only way for exaltation. மூன்றாவது, இந்த மனத்தாழ்மை தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதலை தருகிறது. And third, humility is the way to find rest for our souls. இளைப்பாறுதலை தருகிறது. It gives rest to our souls. நான் நினைக்கிறேன், இதையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டுமானால், If we want to experience all these things, இந்த மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். we have to learn humility. அதாவது நாம இதை நாம முதலாவது கற்றுக்கொண்டாதான் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்க முடியும். So only if we could learn this, then we can make it an experience in our life. நான் சொல்லுவேன், இந்த தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை நாம் பெற தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். I tell you, in order to receive the grace that is given to the humble, we have to learn humility first. அதனால கொஞ்சம் சந்தோஷம்தான். Therefore, we will be happy about that. ஏன் தெரியுமா? You know why? இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we should praise God because we can learn it easily. ஒருவேளை நமக்குள்ள சில மேட்டிமைகள், பெருமைகள், அகந்தைகள்லாம் இருக்கலாம். Maybe we may have a kind of arrogance or a kind of pride in us. இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுப்பான்னு ஆண்டவர் சொல்லல. The Lord did not say that you cannot do anything with that. கற்றுக்கொள்ளலாம்பா. You can learn it. நீ கற்றுக்கொள்ளலாம். You can learn it. நீங்களும் மாறலாம். You can also change. நீங்க சீர் பொருந்தலாம். You can also set right. அல்லேலூயா. Hallelujah. அப்போ எப்படி
கற்றுக்கொள்வது? How to learn? இந்த தாழ்மை எப்படி கற்றுக்கொள்றது? How to learn humility? நான் நினைக்கிறேன் 3 முக்கியமான சத்தியங்கள் இதுல இருக்கு. There are 3 important truths here. முதலாவது என்னது? First, மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். let us read again Matthew chapter 11 verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart. முதலாவது நான் சொல்லுவேன், இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் நமக்கு தேவை. First, in order to learn humility, we need a teacher to learn. ஒரு ஆசிரியர் நமக்கு போதிக்க வேண்டும். We need a teacher to teach. ரொம்ப சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? What is much rejoicing here? இந்த தாழ்மையை இயேசுவே கற்று தருகிறவராய் இருக்கிறார். Here we have Jesus who himself teaches us this humility. அதுலயும் ரொம்ப விசேஷம் என்னன்னா, And more special here, இந்த தாழ்மையை வெறுமனே ஒரு போதகமாக மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாய் இயேசு வைத்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படி நடைமுறை பயிற்சியை அவர் நமக்கு தருகிறார். the Lord not only teaches as just a teaching alone, but he sets himself as an example and he gives a practical life, practical teaching to us. பாருங்க, உதாரணமா நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். For example, I want to say an important thing. இயேசு தம்முடைய சீஷர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதிகளை சுகமாக்குவதற்கும் அதிகாரம் கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். We can read that the Lord gave authority to his disciples to cast out demons and also do all kinds of miracles. இன்னொரு விதமா இது சொல்லணும்னா, To say in other words, யாருக்காவது வியாதி சுகமாகணும், பிசாசுகள் விரட்டப்படணும்னா அது தம்முடைய சீஷர்கள் நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் நிறைய முறை அவர்களை அப்படி செய்யணும்னு எதிர்பார்த்தார். when someone needed healing or when someone needed someone to cast out demons, Jesus always wanted his disciples to do it. சில வேளையில ஜனக்கூட்டத்தார் பசியோடு இருக்கும்போது வழியில சோர்ந்து போகிற நிலைமைக்கு போகும்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க அவர்களுக்கு ஏதாவது புசிக்க கொடுங்க என்று சொன்னார். Sometimes when people were hungry and needed food for many thousands of people, Jesus asked his disciples to feed them. ஆனால் தாழ்மை என்பதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லும்போது சீஷர்களை பார்த்து நீங்க தாழ்மையை சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லல. But when it came to teaching humility, he never asked his disciples to teach humility. அவர் சொன்னாரு, இந்த பாடத்தை நானே எடுக்கிறேன். He said, I myself will handle this class. நானே உங்களுக்கு ஒரு உதாரணமாய் வருகிறேன். I will be an example for you. நான் ஒரு தத்துவ ஞானியாக அல்ல, என் வாழ்க்கையில இந்த தாழ்மையை அனுபவமாக்கினவராக உங்களுக்கு முன்பாக நான் ஒரு எடுத்துக்காட்டா நிக்கிறேன். So I am not a philosopher, but I will remain a practitioner who practiced this in my life. பாருங்க, எப்பவுமே பிரசங்கம் பண்றது அப்படின்றது கம்பேரிட்டிவா நீங்க பார்த்தீங்கன்னா லகுவானது. So it is always, comparatively when you see, it is always easy to preach. மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்றதுன்றது கூட சுலபமானது தான். It is also easy to advise others. மற்றவர்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு மற்றவர்களுக்கு நாம ஆலோசனை கொடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். And it is also easy to direct other people to do this and that. ஆனா நம்ம போதிக்கிறத செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். But the doing or practicing what we preach is really difficult. ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாய் சொன்னார். A man of God said this way. ஒரு உண்மையான தலைவன் யார் என்றால் அவன் பாதையை அறிந்திருக்கிறான். A true leader is the one who knows the way. இரண்டாவது, அவன் பாதையை காண்பிக்கிறான். Second, a true leader shows the way. மூன்றாவது, அந்த பாதையிலே அவனே முதலாவது நடக்கிறான். And third, a true leader goes the way. ஆம், நம்முடைய இயேசு தாழ்மையை அறிந்தவர். So even our Jesus knows humility. தாழ்மையா எப்படி இருக்கணும்னு போதிக்கிறவர். And he is the one who teaches us and shows to be humble. மூன்றாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக தானே தாழ்மையாய் இருந்து நமக்கு எடுத்துக்காட்டை நமக்கு முன்பாக முன் சென்று நிறைவேற்றி காண்பித்தவர். And he himself remained humble and set an example and he fulfilled that humility. அவரிடத்துல பாடம் படித்தா நாம நிச்சயமாய் தாழ்மையை கற்றுக்கொள்ளலாம். If we learn from him, then we will surely learn this humility. ஒரு நல்ல சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள்ல இருக்கு. There's a very good incident found in John chapter 13 verses 3 to 5. அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் 3ஆம் வசனத்துல In verse 3, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து
போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். Jesus, knowing that the Father had given all things into his hands and that he had come from God and was going to God, rose from supper and laid aside his garments, took a towel and girded himself. After that he poured water into a basin and began to wash the disciples' feet and to wipe them with the towel with which he was girded. நான் நினைக்கிறேன் இயேசு தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவின இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். I think this incident where Jesus washed the disciples' feet is a very familiar incident. ஏன் இதை செய்தார் தெரியுமா? You know why did he do that? தான் தாழ்மை உள்ளவராய் இருந்தபடியினால் மாத்திரமல்ல. It's not because he was humble. It was not only because he was humble. அவர் தாழ்மையாய் இருந்ததினால் மாத்திரமல்ல. Not only because he was humble. இரண்டாவது முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? The second important reason is 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. Read from verse 12. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? So when he had washed their feet, taken his garments and sat down again, he said to them, do you know what I have done to you? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். You call me teacher and Lord and you say, well, for so I am. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். If I then, your Lord and teacher, have washed your feet, you also ought to wash one another's feet. மிக முக்கியமான வசனம் 15ஆம் வசனம். Most important word is verse 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். For I have given you an example that you should do as I have done to you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கற்றுக்கொள்ளுங்கள். Learn. என்னிடத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. Learn humility from me. எப்படி மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வது? How to learn humility? முதலாவது நமக்கு போதிக்கிற ஒரு போதகன் நமக்கு தேவை. First we need a teacher to teach us. வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்முறையினாலும் போதிக்கிறவர் தேவை. We need a teacher who teaches not only by words but also by action. அந்த போதகர் யார்? Who is that teacher? நான் சொல்லுவேன், இயேசுவே நமக்கு போதகர். I tell you, Jesus is the teacher. எப்படி போதிக்கிறார்? How does he teach us? தம்முடைய மாதிரியினாலேயே நம்மை போதிக்கிறார். He teaches us by his example. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு சொன்னது எவ்வளவு ஆச்சரியமானது. When Jesus said, I have given you an example that you should do as I have done to you, it is really surprising and amazing. இன்றைக்கு நான் தாழ்மையாய் சொல்லுவேன், Today I say humbly, நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேற யாரையும் பார்க்க வேணாம், நம்முடைய நல்ல போதகராக இயேசுவை நோக்கி பார்த்தா போதும், நாம கற்றுக்கொள்வோம். in order to learn humility, let us not look at anybody else. If you look at our good teacher Jesus Christ, that is enough for you. சில வேளையில சீஷர்களை பார்த்தா கூட அவங்க அடிக்கடி பெருமையா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறதும், ஒருவருக்கு மேல் ஒருவர் தங்களை ஆதிக்கம் செலுத்தவும், தங்களை யார் மேன்மையானவர்கள்னு சொல்லி சண்டை போடுறதெல்லாம் நீங்க சீஷர்கள்ட்ட பார்க்கலாம். Sometimes even when you look at disciples, you can see that when disciples also have competition between them, they also consider who is greater among them and they argue about those things. ஆனால் இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க. But look at Jesus. அங்க பார்த்தால் அந்த தெய்வீக சுபாவமாகிய தாழ்மைக்கு அவரே எடுத்துக்காட்டாய் நிற்கிறார். If you look at him, he remains a best example for this divine character, humility. அவரால் போதிக்கப்படுவோம். We should be taught by him. அவரால் நாம ஆலோசனை பெறுவோம். Let us receive guidance from him. அவருடைய உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக மாறட்டும். Let his example be as sample for our life. அப்பொழுது நாம் தாழ்மையை கற்றுக்கொள்வோம். Then we will learn humility. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would tell இந்த you, தாழ்மையை கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு போதகர் மாத்திரம் அவசியம் இல்லை.
First, we not only need a teacher to learn our humility. ரெண்டாவது, இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள நமக்கு காலமும் அவசியம். Second, you need time to learn. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஏன் இதை சொல்லுகிறேன்? Why do I say this? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். Look at our Lord and Savior Jesus அவர் Christ. தாழ்மையை நமக்கு போதிக்கும்படி சிறுவயது முதலே அவர் காலம் எடுத்து நமக்கு போதித்தார். In order to teach us humility, he took time right from his childhood and he taught us this humility. நீங்கள் எந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும்னாலும் காலம் ரொம்ப அவசியம். No matter whatever subject you want to learn, time is very important. கண்ண மூடி திறந்த உடனே எல்லாம் கற்றுக்கொள்ள போறதில்ல. You cannot learn anything in a fraction of seconds. நீங்க ஒரு பாடசாலைக்கு போனா கூட முதல் நாள்லயே முதல் வகுப்பிலேயே அத்தனை நீங்க கற்றுக்கொள்ள போறதில்ல. Even if you go to a school, you will not be learning everything on the very first day. கல்விக்கு காலம் ரொம்ப அவசியம். So education needs time. வாரந்தோறும் மாதம் கடந்து செல்ல, வருடங்கள் கடந்து செல்ல நம்ம அறிவிலே பெருகுகிறோம், அநேகவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம். As days roll by, as weeks roll by, as months roll by, we learn and we grow in knowledge and learn many things. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க. Look at our Lord and Savior Jesus அவர் Christ. நமக்கு காலங்காலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிற நல்ல உதாரணமா இருக்கிறார். He remains a good example who teaches us for ages together. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலேயும் தாழ்மையை வெளிப்படுத்தினார். In every phase of his time, he actually revealed humility. அது எங்கே ஆரம்பித்தார் தெரியுமா? Where did he start that? முதலாவது தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்தார். He began that right from his house. லூக்கா 2:51 பாருங்க. Luke chapter 2 verse 51. பின்பு அவர் அவர்களுடனே, அதாவது தன்னுடைய பெற்றோராகிய யோசேப்பு மரியாளோடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And he went down with them, that is his parents Joseph and Mary, and came to Nazareth and was subject unto them. எப்போ இந்த கீழ்ப்படிதல், இந்த தாழ்மை எப்போ இருந்தது தெரியுமா? When did he have this obedience or humility? ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்த வசனம் லூக்கா 2:52 வாசித்தீங்கன்னா, If you read the next verse, Luke 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. it is written, and Jesus increased in wisdom and stature and in favor with God and man. எப்ப தெரியுமா பெற்றோருக்கு முன்பாக தாழ்மையா இருந்தாரு? When he was humble before his parents. தான் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் விருத்தி அடைந்து கொண்டிருக்கும் போது. When he was increasing in every part of his life. சில பேர் தாழ்மையா இருப்பாங்க. Some people will remain humble. எப்ப தெரியுமா? When தங்க வாழ்க்கையில எடுத்து செய்யற எல்லாமே தோல்வியா போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தாழ்மை ஆயிருவாங்க. When everything becomes failure in their life, they will automatically become humble. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, சிலரை பார்த்து சுதி இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. Some people will say that the tune is totally out of tune. அதாவது சுருதி இறங்கிருச்சு, அவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த வீரியம் எல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. They have lost all their virulence. எதுக்கு அப்படின்னா வாழ்க்கையில அடிபட்டு துன்பப்பட்டு எடுத்ததெல்லாம் தோல்வியும் வெட்கமா முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படியே கொஞ்சம் தாழ்ந்துருவாங்க. It's because when they encounter failure in whatever they do, and if they don't achieve anything in their life, then automatically they will lose everything and become humble. ஆனால் இயேசு பெற்றோருக்கு முன்னாடி எப்ப தாழ்மையா இருந்தார் தெரியுமா? But when was Jesus humble before his parents? ஞானத்துல விருத்தி அடைகிறாரு. When he increased in his wisdom. வளர்த்தியில விருத்தி அடைகிறாரு. When he was increasing in his stature. தேவ கிருபையில விருத்தி அடைகிறாரு. When he was increasing in favor with God. மனுஷர் தயவுல விருத்தி அடைகிறாரு. When he was increasing in favor with men. வாழ்க்கையில எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றி போய் கொண்டிருக்கும் போது இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக தாழ்மையாய் இருந்தார். When everything was success after success in his life, Jesus remained humble before his parents. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் அப்படிதான் ஆண்டவரை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். And likewise we can learn from our Lord. சிறுவயது முதல் நாம் கற்றுக்கொள்ள முடியும். We can learn right from our childhood. இன்னும் கூட ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னு சொன்னா, and what is more surprising, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13-14 பாருங்களேன். if you read Matthew chapter 3 verses 13 and 14, 3:13-14, chapter 3 verse 13 and 14, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். then cometh Jesus from Galilee to Jordan unto John to be baptized of him. இந்த யோவான் யார்? Who was this John? மார்க் எழுதின சுவிசேஷம் 1:6 வாசிப்பீர்களானால், if you read Mark chapter 1 and verse 6, இந்த யோவான் ஒட்டக
கற்பக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனா இருந்தானா. And John was clothed with camel's hair and with a girdle of a skin about his loins, and he did eat locust and wild honey. இன்னொரு விதமாய் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனை பார்க்கிறதுக்கே பரிதாப கோலமா இருக்கிறான். In other words, you can see this man of God remained so pathetic to look. அது மாத்திரம் இல்ல, அவரே சொல்லுகிறாரு, And he himself says, அவர் சொல்லுகிறாரு, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமான்னு யோவானே கேட்டாரு. And John himself asked, I have need to be baptized of thee, and comest thou to me? எனக்கிட்ட ஏன் நீங்க வரீங்க? Why do you come to me? நான் தான் உம்மட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும். I should be baptized by you. மார்க் 1:8 வாசிப்பீங்களானா? If you read Mark 1:8, யோவான் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு தண்ணீரால் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ அல்லது இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணினானா. Here John says, I John indeed have baptized you with water, but he, that is Jesus, shall baptize you with the Holy Ghost. இயேசுனுடைய எப்படி தாழ்மை நமக்கு போதிக்கிறார் பாருங்க. See how Jesus teaches humility to us. முதலாவது ஒரு பிள்ளையாக தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக தாழ்மைக்கு நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார். First he remained an example as a child before his parents. இரண்டாவது தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். And second, he humbled himself before honorable ministers. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. How amazing it is. யோவான் ஸ்நானகனே ஞானஸ்நானம் கொடுக்க தயங்கும் போது இயேசு அவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஒரு மனிதனால ஞானஸ்நானம் பெறுவதற்கு தன்னை முற்றிலும் தாழ்த்தினார். When John the Baptist himself hesitated to baptize Jesus, but Jesus humbled himself and he was ready and committed himself to be baptized by a man. ஆகவே தான் எபிரேயர் 13:17 வாசிக்கும் போது, That's why if you read Hebrews 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வாசிக்கிறோம். Here we read, obey them that have the rule over you and submit yourself, for they watch for your souls as they must give account, that they may do it with joy and not with grief. அடுத்து சொல்லுகிறார், அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. And he says, if they do it with grief, then that is unprofitable for you. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, நாம தேவ ஊழியர்களுக்கு முன்பாக எப்படி கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். So here we read how we are supposed to obey and submit ourselves before the ministers of God. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? Today how many believers struggle for this, you know? போதகர் தான் விசுவாசிகளை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. Only pastors had to be afraid of the believers. போதகர்கள் தான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கு. Only pastors have to obey believers. ஆனால் நிறைய விசுவாசிகளுக்கு தன்னுடைய போதகனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற தாழ்மை இல்லாமல் இருக்கிறாங்க. But most of the believers don't have a heart of humility to listen to their word and obey their words. தாங்கள் சொல்லுகிறபடி போதகர் நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. They expect that pastors should walk according to their words. ஆனால் இயேசுவை பாருங்க. But look at Jesus. தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். He humbled himself before the ministers of God. காலப்போக்கில் இந்த தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும். And we have to learn this humility as time goes by. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு. And above all, there's one more word. இயேசு எப்படி காலந்தோறும் தாழ்த்தினார்னா, குழந்தையாக தன்னை தாழ்த்தினாரு, வாலிபனாக தன்னை தாழ்த்தினாரு. Jesus humbled himself as a child at home, and he humbled himself as an young man. மூன்றாவது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Philippians chapter 2 and verse 8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. எது வரைக்கும் தாழ்த்தினார்? Until when he மரண பரியந்தம் தாழ்த்தினார். He humbled himself until death. ஒரு குழந்தையாக பிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து மரண பரியந்தம் தாழ்த்தினார். Jesus humbled himself right from being a child until his death. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, What is surprising? யாருக்கு முன்பாக தாழ்த்தினார் தெரியுமா? He humbled before whom? பெற்றோருக்கு முன்பாக தாழ்த்தினார். He humbled himself before his parents. இரண்டாவது தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்த்தினார். He humbled himself before ministers of God. மூன்றாவது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். And third, before the Lord. அவருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, அவருடைய காலம் எல்லாம்
தாழ்மையை தரித்து கொண்டார். You can read this entire lifetime was clothed with humility. எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது? How to learn humility? முதலாவது இயேசுவாகிய போதகரிடத்திலே போதகம் பெறும்போது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தாழ்மையை கற்றுக்கொள்ளலாம். First, we need a teacher like Jesus Christ from whom we can learn humility from his life. இரண்டாவது எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது? Second, how to learn humility? காலம் கடந்து செல்ல செல்ல ஒவ்வொரு வயதினுடைய காலத்திலேயும் சந்தர்ப்பத்திலேயும் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். You need time to learn humility in every phases of your life. பெற்றோரிடத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது பெற்றோரிடத்துக்கு முன்பாக தாழ்மையா இருங்க. When the Lord takes you to your parents, you have to be humble before your நீங்க parents. ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய ஊழியருடைய வார்த்தையை கேட்கும்போது அங்க தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. If you come to church and listen to the words of the pastors, you have to humble yourself before them. மரண பரியந்தம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருங்க. And you have to humble before God until your death. காலந்தோறும் அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையின் பாடமா இருக்கும். And let this humility be a lesson in our life until our lifetime. முதலாவது ஒரு போதகன் தேவை. First, we need a teacher. இரண்டாவது காலம் தேவை. Second, we need time. மூன்றாவது கடைசியாக Third and the last. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Mark chapter 14 verse 36. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு சொன்னார். And he said, Abba Father, all things are possible unto thee. Take away this cup from me. Nevertheless, not what I will, but what thou wilt. நாம் கற்றுக்கொள்வதில் ஒரு மூன்றாவது முக்கியமான காரியம் இருக்கு. There's a third important phase to learn humility. நான் திரும்ப சொல்றேன். I repeat it. நீங்க எதை கற்றுக்கொள்ளணும்னாலும் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு தேவை. So no matter whatever you want to learn, you need a teacher. இந்த தாழ்மைக்கு ஆசிரியர் யாரு? So who is the teacher for this humility? இயேசுவே ஆசிரியர். It is Jesus Christ himself. இரண்டாவது எதை நீங்க கற்றுக்கொள்ளணும்னாலும் காலம் தேவை. And second, in order to learn anything, you need time. எவ்வளவு காலம்? How much time? பிறந்தது முதல் மரண பரியந்தம். Right from your birth until your death. அப்போ இப்போ கூட நீங்க கற்றுக்கொள்ளலாம். So it means you can learn even now. எந்த வயதா இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம். No matter whatever age it might be, மரண பரியந்தம் கற்றுக்கொள்ளலாம். you can learn until your death. எல்லாத்துக்கும் மேல Above all, கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்யற மூன்றாவது மிக முக்கியமானது சோதனை. the third important thing that helps us to learn humility is testing. இன்னொரு விதமாய் சொன்னால் பரீட்சை என்று சொல்லலாம். In other words, testing. பாருங்க, நம்ம பிள்ளைகள் பரீட்சையை விரும்புறதில்லை. Our children don't like tests. நாம கூட பொதுவா பரீட்சையை ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டோம். Even we also don't enjoy tests. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 180 நாள் பைபிள் வாசிக்கிறதுனுடைய அந்த காலத்துல 3 எக்ஸாம் நம்ம வைத்தோம். You know very well that in this phase where we read where we are going through 180 days Bible reading challenge, we had 3 phases of exams. நிறைய பேர் நான் கவனிச்சேன், முதல் பரீட்சை எழுதிட்டு இரண்டாவது பரீட்சை எழுத மாட்டேன்ட்டாங்க. I noticed many people who wrote first phase of exam and they refused to write the second phase. பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். Pastor, it is very difficult, Pastor. நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க் வர மாட்டேங்குது பாஸ்டர். Lord, I could not score as I expected. நான் சரியா படிக்கல பாஸ்டர். I did not learn properly. அதனால நான் டெஸ்ட் எழுத மாட்டேன். Therefore, I don't want to take up the test. நான் டெஸ்ட் எழுதல. I did not write the test. இந்த இரண்டாவது ஸ்கிப் பண்ணிட்டேன். I skipped the second phase. இப்போ அடுத்தது வரப்போகுது, மூன்றாவது ஒரு கடைசி எக்ஸாம் வரப்போகுது. And we going to have the third phase exam now. இப்போ இது எத்தனை பேர் எழுத போறீங்க தெரியல. I don't know how many people will write this. அட, நான் சொல்றது நீங்க கவனிச்சிருப்பீங்க. But you would have noticed this. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சரியா படிக்கல, சரியா ஆயத்தம் பண்ணல அப்படின்னா கூட தயவு செய்து டெஸ்ட்டை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். I used to say very often, no matter whether if you don't learn properly, if you're not prepared well, but just take up the test. ஏன் தெரியுமா? You know why? படிக்கிறதுனால மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்றது இல்ல. It's not that we learn only by reading and studying alone. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நீங்க பரீட்சை எழுதுறதே ஒரு பாடம் தான். So even taking up a test is also a lesson to you. அதுவே ஒரு கற்றுக்கொள்ளுதல் தான். That is also a kind of learning. நீங்க பரீட்சை எழுத எது சரி எது தப்புன்றதை கற்றுக்கொள்றீங்க. As you write the test, you will know which is right and which is wrong. ஒருவேளை நீங்க விரும்பின மார்க் கிடைக்காம இருக்கலாம். Maybe you may not score the marks that you expected. ஆனா பரீட்சை எழுதுற அனுபவமே ஒரு பாடம் தான். But that experience of taking up test is also a lesson in your life. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், மூன்றாவது பரீட்சையை எல்லாரும் எழுதுங்க. Now I tell you, everyone take up the third phase of test. மார்க் முக்கியம் இல்ல. Marks is not important. இத நான் எழுதுறதுனாலயே நிறைய கற்றுக்கொள்றேன். But I learn many
things by taking up this test. கர்த்தருக்கு சித்தமானா இந்த வருஷத்துல இன்னொரு எக்ஸாம் வைக்கணும்னு யோசிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். If God willing, I'm just thinking about to have one more exam in this year. அது பைபிள் முழுசுக்கும் ஒரே எக்ஸாம் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். So I want to conduct one full exam for the entire Bible. அதுல உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் அதுல பங்கெடுக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். And I also desire that all the Christians all over the world should take part in that. அதற்கு பெரிய பிரைசஸ் கூட கொடுக்கணும், எல்லாரையும் ஊக்கப்படுத்தணும்னு விரும்புறேன். And I also want to encourage all people by giving big prizes for ஏன் that. தெரியுமா? You know for what? பரீட்சை எழுததான் நாம வேதத்தை நல்லா கற்றுக்கொள்றோம். As we write the test more and more, we will learn Bible more. இயேசுவை பாருங்க. Look at Jesus. அவர் தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக தாழ்த்தினது மாத்திரம் இல்ல, He not only humbled himself before his parents, அவர் ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்த்தினது மாத்திரம் இல்ல, he not only humbled himself before the ministers of God. நான் சொல்றேன், அவர் தாழ்மை எப்படி கற்றுக்கொள்ளுகிறார் அல்லது கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு மாதிரியா இருக்கிறார்னு கேட்டா ஒரு பரீட்சைக்குள்ளே அவர் சென்றார். So how did he teach humility? He went into a test. அந்த பரீட்சை என்ன செய்யுதுன்னா அவரை தாழ்த்த அவருக்கு உதவி செய்கிறது. And that test actually helped him to be humble. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்துக்கு நான் முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன். He says, Father, if possible, take away this cup from me. Nevertheless, not my will, but your will be done. அந்த பரீட்சை தான் நம்ம தாழ்மையில் இருக்கிறோமா பெருமையில் இருக்கிறோமான்றது வித்தியாசப்படுத்துது. And that test is the one that distinguishes whether we are in humility or without humility. நம்முடைய தாழ்மையினுடைய நிலைமையை நமக்கு போதிக்கிறது. It actually teaches us the state of humility in our life. ஆண்டவர் நமக்கு போதிக்க விரும்புறாரு. Today the Lord wants us to teach us. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. He says, learn from me. நாம் ஒவ்வொருவரும் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for us to learn this humility from the Lord. You know why? இந்த தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். It's because the Lord gives grace to the humble. நாம் நேற்றைக்கு கவனித்த அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மை தேவை. If you want to receive that grace which we meditated yesterday, we need this humility. எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது? How to learn humility? இயேசுவாகிய போதகரிடத்தில் வரும்போது, when you come to a teacher called Jesus. எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது? How to learn humility? இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. when you make use of the time to learn humility. எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது? How to learn humility? தேவன் நமக்கு அனுமதிக்கிற பரீட்சைகளை நாம் சந்திக்கும் போது, when you encounter the test which the Lord permits in your life. கர்த்தர் தாமே நமக்கு தாழ்மையை போதிப்பார். May the Lord teach us humility. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our merciful and gracious நீர் Father, தாழ்மை உள்ளவரா எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தீர். Lord, you lived as a humble before us. தாழ்மை உள்ளவனை நீர் கனம் பண்ணுகிறீர். Lord, you honors the humble. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீர். Lord, you give grace to the humble. ஆண்டவரே, இந்த தாழ்மையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். Lord, you are the Lord who teaches us this humility. இந்த பாடத்தை நாங்கள் ஆண்டவரே தவறாமல் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். Lord, give us grace to Lord learn this lesson in our life. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless everyone who are listening to this. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர்.